12ஆம் வகுப்பு மறுமதிப்பீட்டு மற்றும் மறுகூட்டலில் அதிகமான மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் அதிகரித்துள்ளதால் சம்பந்தப்பட்ட விடைத்தாள்களை முதலில் திருத்திய ஆசிரியர்கள் மீது விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த உயர்கல்வி சேர்வதற்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் முக்கிய பாடங்களில், அதாவது கணிதம், அறிவியல் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை மாணவர்கள் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள். எனவே இந்த பாடங்களில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் மிக குறைவாக இருப்பதாக கருதும் மாணவர்கள் உடனடியாக விடைத்தாள் நகல்களை பெற்று மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கிறார்கள். அதன்படி இந்த ஆண்டு 1,761 மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் மறு மதிப்பீடு கோரி 3,378 மாணவர்களும், மறு கூட்டல் கோரி 3,300 மாணவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதனுடைய முடிவு இன்று காலை தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த மாணவர்களில் பெருமளவு மாணவர்களுடைய மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருப்பது தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த 3,378 மாணவர்களில் 2,222 பேருடைய மதிப்பெண்கள் அதிகரித்திருப்பதாக தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்த 3,300 மாணவர்களில் 56 பேருடைய மதிப்பெண்கள் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் பல பேர் 187 மதிப்பெண்கள் சிலர் பெற்றிருக்கிறார்கள், சில பேர் 180 பெற்றிருக்கிறார்கள். இதுபோன்ற பெற்றக்கூடிய மாணவர்கள் 187 எண்ணில் அந்த 100 மதிப்பெண் குறைவாக கணக்கிட்டு வெறும் 87 மதிப்பெண் என பல ஆசிரியர்கள் அந்த விடைத்தாளுடைய முதல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோல் 150 மதிப்பெண் பெற்றால் வெறும் 50 மதிப்பெண் என முதல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேபோன்று சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அதேபோல் மறு மதிப்பீட்டிலும் பல்வேறு ஆசிரியர்கள் மதிப்பெண் குறைத்து போட்டிருப்பது, சரிவர மதிப்பெண்களை கணக்கிடாதது போன்ற குறைபாடுகளையும் தேர்வுத்துறை கண்டறிந்துள்ளது. எனவே இந்த விடைத்தாள்களை முதலில் மதிப்பீடு செய்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் யார் என்ற விவரங்களை தற்போது சேகரித்து வருகிறது. இந்த ஆசிரியர்கள் அனைவரும் விரைவில் தேர்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மீது ஒரு விசாரணை நடத்தி கடுமையாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படும் எனவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த ஆசிரியர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, அதாவது 17B என்ற பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது 17B என்பது அதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இந்த சம்பந்தமாக யார் இதில் சிக்கி இருக்கிறார்களோ அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு பரபரப்பும் பீதியும் ஏற்பட்டிருக்கிறது.